வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையை நிரூபிக்காததால் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கவில்லை என்றும் கவர்னர் மாளிகை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் கட்சிகள் மட்டுமே ஆதரவு கடிதம் அளித்துள்ள நிலையில் 116 உறுப்பினர்களின் ஆதரவே தற்பொழுது தவேகாவிற்கு உள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐயுஎம்எல் கட்சி தவேகாவிற்கு ஆதரவு என்று முதலில் செய்தி வெளியான நிலையில் தற்பொழுது அக்கட்சி தவேகாவிற்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ளது. விசிகவின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இன்று காலை தவேகாவுடனான கூட்டணியை பற்றி இன்று முடிவை அறிவிக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் கடிதம் வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் நேற்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் சந்தித்து பேசினார். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களுக்கு தவேகா தலைவர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சுவேந்த் அதிகாரி அவர்கள் மேற்கு வங்கத்தின் முதல் பாஜக முதல்வர் ஆகிறார். திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க உள்ளதாக வெளியான தகவல்களுக்கு வி.கே. சசிகலா அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். பிஎஃப் கணக்கிலிருந்து பணத்தை எடுப்பதற்கு சில முக்கிய விதிகளை இபிஎஃப் வகுத்துள்ளது. அதன்படி பிஎஃப் கணக்குடன் ஆதார் வங்கி கணக்கு இணைக்கப்பட்டு கேஒய்சி சரிபார்ப்பு முடிந்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 2028ஆம் ஆண்டு முதல் ஐபிஎல் தொடரில் தற்போதுள்ள 74 போட்டிகளுக்கு பதிலாக 94 போட்டிகளை நடத்த பிசிசிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தவேகா தலைவர் விஜய் அவர்கள் தமக்கு ஆதரவு அளித்த கூட்டணி கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து நேற்று நன்றி தெரிவித்தார். தேனி மாவட்டத்துக்கு வருகின்ற மே 15ஆம் தேதி வீரபாண்டி மாரியம்மன் சுவாமி கோவிலின் திருவிழாவையொட்டி வருகின்ற 15ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுவதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவேகா ஆட்சி அமைப்பதற்கு தாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக சிபிஐ கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இன்று 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் 2639 பள்ளிகளில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 12ஆம் வகுப்பு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை மே 13ஆம் தேதி முதல் பெறலாம் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. நடந்து முடிந்த தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பெரிய கருப்பன் அவர்கள் மறுவாக்கு எண்ணிக்கை கோரி உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளார். ஆளுநரின் அறிவுறுத்தலின்படியே 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை அறிவித்துள்ளது. இன்று தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியானது. இந்நிலையில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது என்பது மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் அதிக தேர்ச்சி பெற்ற மாவட்டங்களில் ஈரோடு மாவட்டம் முதலிடம் பிடித்துள்ளது. 5 மாநிலங்களில் தேர்தல் நடத்தை விதிகள் முழுவதும் விலக்கிக் கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது கட்சி எம்எல்ஏக்களுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். தவேகா கூட்டணியில் இணைந்த காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக நேற்று அண்ணா அறிவாலயத்தில் நடந்த திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வருகின்ற மே 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் டெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் அமைச்சர் இந்தியா வர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 10,000 கிலோமீட்டர் வரை கண்டம் விட்டு கண்டம் பாயும் அக்னி 6 ஏவுகணை வரலாறு படைக்க தயாராக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு மக்களின் தீர்ப்பை மாற்றி எழுத ஆளுநர் நினைப்பது மாபெரும் தவறு என்று எம்பி ஜோதிமணி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 234 தொகுதிகளில் வெற்றி பெற்றவர்களின் பட்டியலை கவர்னரிடம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி வழங்கினார். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன் என்று கூறிய நிலையில் மேற்கு வங்க அரசவையை ஆளுநர் RN ரவி அவர்கள் கலைத்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். அசாமில் வருகின்ற 12ஆம் தேதி புதிய அரசு பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
தமிழ்நாட்டு மக்களின் தீர்ப்பிற்கு மரியாதை கிடைத்தே ஆக வேண்டும் என்று நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் 223 அதிநவீன கேமராக்கள் பொருத்தும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடன் கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்து பேசினர். தவேக ஆட்சி அமைக்க இடையூறாக இருக்க மாட்டோம் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தது பாராட்டத்தக்கது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் தவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஏன் சிஎம் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது என்று டிஜிபியை நேரில் கூப்பிட்டு விளக்கம் கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒன்றிய தணிக்கை வாரிய தலைவராக சசிசேகர் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தவேக ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் 6 மாதங்களுக்கு ஆட்சியை தொந்தரவு செய்ய மாட்டோம் என்றும் திமுக அரசின் திட்டங்களை தொடர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் அளிப்பது கடினம் என்றும் திமுக அரசு வழங்கியது போன்று மாதம் 1000 ரூபாயாவது வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஊட்டியில் 138வது நாய்கள் கண்காட்சி இன்று தொடங்கி 3 நாட்கள் ஊட்டியில் உள்ள அரசு கலை கல்லூரி மைதானத்தில் நடைபெற உள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள 181 அரசு கலை அறிவியல் கல்லூரியில் சேர இன்று முதல் மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,13,200 ரூபாயாகவும் 1 கிராம் 14,150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனை அடுத்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. முதல்வருக்கு வழங்கப்படும் கான்வாய் வாகனங்கள் உள்ளிட்ட உயர் பாதுகாப்பு தவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது வாபஸ் பெறப்பட்டுள்ளது. PM ஸ்ரீ பள்ளி மேம்பாட்டு திட்டத்தில் இணைவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தமிழகத்திற்கு மத்திய கல்வி அமைச்சகம் 1 மாதம் கெடு விதித்துள்ளது. புதிதாக அமைய உள்ள அரசிற்கும் தவேக தலைவர் விஜய் அவர்களுக்கும் திமுக MP கனிமொழி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் 16வது சட்டசபை கலைக்கப்படுவதாக தமிழக ஆளுநர் தெரிவித்துள்ளார். தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்ததாக பரவிய செய்தி வதந்தி என்று தெரியவந்துள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. வருகின்ற 14ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகியது. இனி உள்ளாட்சி MP தேர்தல்களிலும் தவேகவுடன் தான் கூட்டணி என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.